இன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதை பத்தினா, மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். பேசலாமா? இந்த சப்ஜெக்ட் போலாமா? நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்? ஸோ இறந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்? ஏன்னா நானே செத்து போயிட்டேன். செத்து போனதுக்கு அப்புறம் நான் என்னத்த போய் மேனேஜ் பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆனா இறந்ததற்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக கையாள முடியும். ஆனா, உயிரோடு இருக்கும்போதே ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சால் ஒழிய, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் சரி, உங்களை சார்ந்தவர்களையும் சரி, நீங்க உங்க ஆன்மாவையும் சரி காப்பாற்றுவது என்பது மிகவும் முடியாத ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அதனால உயிருடன் இருக்கும்போதே உயிர் போன பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது அப்படின்னா, முதல்ல மரணத்திற்கு முன் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. மரணத்திற்கு முன் என்ன நடக்கிறது அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா, மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்பது தானாக புரிந்துவிடும். டு பி ஃப்ராங்க் டு சே நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, 10 விதமான தசவாயுக்கள் வந்து இருக்குது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த 10 விதமான தசவாயுக்களாக சித்தர் பெருமக்கள் வந்து பிரிக்கின்றார்கள். அப்போ அதாவது காற்று என்பது ஒரு காற்று தான். ஆனா அந்த காற்று செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அந்த காற்று என்ன விதமான தன்மையில் இருக்கின்றது என்பதை பொறுத்து அந்த காற்றுக்கு உண்டான அந்த விஷயம் வந்து மாறுபடுகிறது. இப்போ வந்து நான் அதிகப்படியா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வாமிட் வருது இல்ல, அந்த வேலையை செய்யக்கூடிய காற்றுக்கு பேர் ஒரு காற்றுன்னு வைக்கிறாங்க. நார்மலா இந்த மூச்சு மேல கீழே நான் சுவாசிக்கிறேன்ல, இதுக்கு பேர் பிராணன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வைக்கிறாங்க. இப்ப நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில மலம் கழிக்கும் போது அந்த மலத்தை வெளியே தள்ளுதுல்ல, அந்த காற்றுக்கு பேர் ஒரு காற்றுன்னு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வதற்காகவும், ரத்தத்தை நகற்றுவதற்காகவும் இருக்கக்கூடிய காற்றுக்கு ஒரு பேர். இந்த மாதிரி நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு வேலையை செய்கின்ற அந்த ஒவ்வொரு காற்றிற்கும் 10 விதமான தசவாயுக்களாக சித்தர் பெருமக்கள் வந்து பிரித்து வந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த காற்று என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தனஞ்சயன். தனஞ்சயன் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, குழந்தையாக பிறக்கும்போது உங்களது தனஞ்சயன் என்கின்ற வாயு உங்களது உச்சியில் வந்து இருக்கும். அந்த குழந்தைக்கு உச்சி துடிக்கும் இல்லையா? அந்த துடிக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து இருக்கும். நாம் மனதினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாத போது, மனமானது பக்குவப்படாத போது, மனதை வந்து சரியாக வழிநடத்தாத போது, இந்த தனஞ்சயன்ற வாயு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி, 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 இறங்கி நமது மூலாதார சக்கரத்துல போய் உட்கார்ந்துரும். இப்போ நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம யோக பயிற்சி பண்ணி, கஷ்டப்பட்டு, உயிரை குடுத்து, போராடி, அ வாசி யோகமோ, பரம்பொருள் யோகமோ, இல்ல ஆனாபான சதியோ, மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியோ, இல்ல மந்திரம் சொல்லியோ, பக்தி நிலையில் இருந்தாலோ, இந்த காற்று என்ன பண்ணும்னா, இந்த தனஞ்சயன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பயணம் செய்து கொண்டே வரும். வேலை என்னன்னா, பொறக்கும்போது தனஞ்சயன்ல இருந்த அந்த காற்ற கீழே போன காற்றை மறுபடியும் பயிற்சி பண்ணி இல்ல மனசை வந்து பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம், மேலேற்றுகிறோம், மேலே கொண்டு வருகிறோம். அப்போ மறுபடியும் அந்த தனஞ்சயன்ற அந்த வாயுவை நம்ம வந்து மேலே கொண்டு வந்து இந்த உச்சிக்கு நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரம்மாந்திரம் திறந்து மேலே போயிடும். இப்ப நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்னா இப்ப இதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். கீழே போய் தூங்கிட்டு இருக்கக்கூடிய காத்தை மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே ஏத்தி உயிரை கொடுத்து போராடி கடைசியில இந்த காத்தை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி உயிரையே கொடுக்கணும். இதுதான் வேலை. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். யாருக்குமே இந்த 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 அவேர்னஸ் இல்லாம உயிரை கொடுத்து வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிடுறது, தூங்குறது, ஊர் சுத்துறது,
குடும்ப வாழ்க்கை, நான் குடும்ப வாழ்க்கையில தவறுன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவனம் இல்லாம இருக்கிறது, அதை சொல்றேன். குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது, அப்புறம் என்ன, கார் ஓட்டுறது, சாப்பாடு சாப்பிட்றது, டிராவல் பண்றது, இப்படியே வயசு வந்து ஒரு 20 வயசுல இருந்து 25 வயசு, அப்புறம் 30 வயசு, அப்புறம் 35 வயசு. இந்த அவேர்னஸ் இல்லாம இந்த உடம்ப கெடுக்கிறது. திருமூலர் சொல்றாருல, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, திருமூலர் சொல்றார். அப்படின்னா என்ன? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போயிருச்சுன்னா உயிர் போயிரும். உடம்ப கவனமா பாதுகாக்கணும். இந்த டைம் பீரியட் நீங்க உங்களோட அதாவது டிக்கிங் ஆயிட்டு இருக்கு. வால் கிளாக் என்ன ஆயிட்டு இருக்கு? உங்க டைம் போறதுக்காக டிக்கிங் ஆயிட்டு இருக்கு. டிக் டிக் டிக். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க அது டைம் போயிட்டு இருக்கு. நமக்கு எப்ப வந்து நம்ம எல்லாம் கியூல நின்றுட்டு இருக்கோம், எப்ப நம்ம உயிர் போக போகுதுன்றது வந்து தெரியல. அதான் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். டைமை சரியா யூஸ் பண்ணலனா அந்த மெய்ஞானம் என்பது வாய்க்கவே வாய்க்காது. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் அதான் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின், இந்த உடம்பைய நான் எப்படி வந்து பக்குவப்படுத்தி இதை வந்து பாதுகாக்கணுன்ற அந்த தன்மையை நான் வந்து கத்துக்கிறனோ, அப்புறம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்புறம் உடம்பு என்பது, உடம்பை வளர்க்கறதுன்னா சாப்பிட்டு இப்படி வளர்க்கறது கிடையாது, ஹெல்த்தியா வளர்க்கறது, ஃபிளெக்சிபிலிட்டியா வளர்க்கறது. ஜிம்முக்கு போய் வளர்க்கறது கிடையாது, ஃபிளெக்சிபிலிட்டியா வளர்க்கறது. அதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு வளரக்கூடிய அந்த பக்குவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது உடம்பும் ஆரோக்கியமாக வளரும், அதற்கப்புறம் உயிரும் வளரும். ஸோ இதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து சொல்வதற்கு உண்டான காரணம் வந்து அதுதான். இப்போ இதுல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வயசு வந்து இப்போ ஒரு வயசுல இருந்து உங்களுடைய வாழ்நாளில் வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 70 வயசுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 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 கால்குலேஷனுக்காக சொல்றேன். இந்த ஒரு வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாம நீங்க இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த காற்றானது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்தி, நம்ம ஏதாவது ஒரு வகையில பக்தியில் இருந்தோ, இல்ல மந்திரம் சொல்லியோ, இல்ல யோக பயிற்சி செய்தோ, இல்ல இரக்கத்தின் அடிப்படையிலோ, கருணை தன்மையில் நம்ம இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த காற்றானது கீழேயே இருந்து மல ஜலம் கழிக்கக்கூடிய வழியாக அந்த ஓட்டை வழியா வெளியே போயிடுச்சுன்னா அதற்கு பேர் இறப்பு, டெட் பாடின்னு அர்த்தம். கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை கர்மேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன கர்மேந்திரியங்கள் அப்படின்னா? உங்களது கர்மத்தை அதிகப்படுத்தக்கூடிய லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸுக்கு பேர் என்ன? கர்மேந்திரியங்கள். அப்புறம் கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்னங்க ஞானேந்திரியம்? ஞானத்திற்கு பயன்படக்கூடிய அந்த ஹோல்ஸ் அப்படின்னா என்ன? உடம்பில் வந்து எத்தனை ஓட்டை இருக்கு தெரியுமா? 9 ஓட்டை இருக்கு. எந்தெந்த ஓட்டை சொல்லுங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, அப்புறம் மல ஜலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதி 8, 9ன்னு சொல்லுவீங்க. ஆனா அது ரெண்டும் ஆக்சுவல் ஹோல்ஸ் கிடையாது. கர்மேந்திரியத்தில் வரக்கூடியது. அந்த ஹோல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஞானத்துக்கு நான் சொல்றேன், அது அவசியமற்றது. ஆக்சுவல் 8, 9 என்னன்னா, உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஓட்டை இருக்கு 8, அதுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்கு 9. எல்லாருக்கும் 9 தான் வந்து தெரியும். ஆனா 9 தாண்டி இன்னொன்று இருக்கு, அதுதான் 10ஆம் வாசல். 10ஆம் வாசல் இதெல்லாம் பெரிய யோக ரகசியம். இதெல்லாம் யாரும் வாயே திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப எளிமையா உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். 10ஆம் வாசல் அப்படின்னா என்னன்னா, அந்த 8, 9 தாண்டி இன்னொரு ஹோல் இருக்கு, அதுதான் 10. ஞானத்திற்கு இந்த 10 தான் பயன்படுமே தவிர கீழே இருக்கக்கூடிய மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த துவாரம் உங்களுக்கு பயன்படாது. இப்ப என்ன பண்ணணும்னா, உயிரை கொடுத்து போராடி இந்த காற்று, இந்த தனஞ்சயன் அப்படின்னக்கூடிய இந்த காற்றை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேலே எடுத்துட்டு வந்து கழுத்துக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்திடணும். கழுத்துக்கு எப்படி மேலே கொண்டு வந்து நிறுத்துவீங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நீங்க தொடர்ச்சியாக செய்யும் போது, பரம்பொருள் யோகம் நிறைய பேருக்கு தெரியும்ல, பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல பண்றது இல்லையா? இப்ப பரம்பொருள் யோகம் பயிற்சியை நாம் செய்யும் போது
புருவ மத்தி கவனம் கவனிக்கிறோம்ல. எதுக்கு புருவ மத்தி கவனம் கவனிக்கிறோம்? எதுக்கு மந்திரம் சொல்றோம் புருவ மத்தியத்துல வச்சு அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி புருவ மத்தியத்திற்கு வருவதற்காகத்தான் அந்த பயிற்சியை பண்றோம். என்ன நடக்குதுன்னா, உயிருடன் இருக்கும்போது இந்த அவேர்னஸ் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றதுனால, இந்த மூலாதாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றானது, இந்த மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த பகுதியின் வழியாகவே உயிர் பிரிந்து விடுகிறது. இறக்கக்கூடிய மனிதரை பார்த்திருக்கீங்களா நீங்க? இறக்கக்கூடிய மனிதரை நீங்கள் வந்து பார்த்திருந்தீங்கன்னா வந்து தெரியும். அவங்களோட லாஸ்ட் பிரீத்த கவனிச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? உயிர் பிரியறவன, டெத் பெட்ல இருக்கிறவன போய் பாருங்க. எப்படி தெரியுமா உயிர் பிரியும்? இழுப்பான். எப்படி இழுப்பான்? எப்படி இழுக்கிறான்? எதுக்கு இப்படி இழுக்கிறான்? அந்த காற்றானது அந்த காத்துக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான காத்து அது. காற்றே கடவுள்ன்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தெரியும். மலஜலம் கழிக்கக்கூடிய பகுதியின் வழியாக உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா, நான் மறுபடியும் பிறவி எடுப்பேன்றத தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அந்த குதம், குய்யம் அப்படின்னக்கூடிய 8, 9க்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குல்ல, 10ஆம் வாசல், அடைபட்ட வாசல், கர்ப்ப கிரகம், இறைவன் இருக்கக்கூடிய பகுதி. அந்த 10ஆம் வாசல திறந்து உள்ளுக்குள்ள வந்து பீனியல் கிளாண்டுல ஆன்ம ஒளி இருக்கும். ஆன்ம ஒளியிலிருந்து பிரிந்து கீழே வந்த அந்த காற்றானது மீண்டும் ஆன்ம ஒளிக்கே மறுபடியும் போய் சேர்ந்துருச்சுன்னா, இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த அந்த மனமானது மீண்டும் இறைவனிடமே போய் சேர்ந்துருச்சுன்னா முக்தி. ஆனா பிரச்சனை என்னன்னா, நமக்கு இப்ப அந்த 10ஆம் வாசல திறக்கிறது எப்படின்றது தெரியல. மனிதனுக்கு 10ஆம் வாசலை எப்படி திறக்குதுன்றது தெரியாதனால, அது ரொம்ப நீங்க நெனைக்கிற மாரி அந்த 10ஆம் வாசல திறக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமே வந்து கிடையாது. இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அத நம்ம ரொம்ப வருடங்கள் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கே திறக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எந்தவித பிராக்டிஸுமே பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த டெத் பெட்ல அந்த சவுண்ட் நான் குடுத்தேன்ல, அப்படி இழுக்கிறது என்னன்னா, அந்த காற்று அந்த 10ஆம் வாசலை திறக்க முயற்சி செய்கிறது. எப்போ? சாகுறப்போ. சாகுறப்போ எப்படி அது தொறக்கும்? அப்ப அந்த 10ஆம் வாசலை திறக்க முயற்சி செய்து, 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 செய்து முடியாதனால டயர்டாகி, மலஜலம் கழிக்கக்கூடிய துவாரத்தின் வழியாக அந்த காற்று என்பது வெளியே செல்லக்கூடிய காரணத்தினால், நீங்கள் அடுத்த பிறவியை எடுக்கின்றீர்கள். இப்போ யோகத்துல இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி, அவனுடைய 10ஆம் வாசலை திறந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால், இப்ப வாசி யோகமோ, குண்டலினி யோகமோ, ஏதோ ஒரு யோக பயிற்சி வந்து செஞ்சு, அந்த 10ஆம் வாசல நம்ம திறக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஓப்பன் ஆயி, சவ்வு போன்ற ஒரு 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 சவ்வு வந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முடி எடுத்து அந்த முடிய 100ஆ டிவைட் பண்ணீங்கன்னா, அதுல ஒரு முடி என்ன சைஸ்ல இருக்குமோ, அந்த சைஸ்ல ஒரு சவ்வு வந்து அடைத்திருக்கிறதுன்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த சவ்வு போன்ற அந்த அமைப்பு விலகும்போது, நம்ம வந்து ஒண்ணும் கஷ்டப்படவே தேவையில்ல. உயிர் பிரியும்போது படார்ன்னு அது வழியா எக்ஸிட் ஆயி, பிரம்மாந்திரம் திறந்து வெளியே சென்றுவிடும். அப்ப என்னன்னா, இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸ பைபாஸ் பண்ணக்கூடிய லெவல்ல அந்த ஆன்ம ஒளி சக்தி பெற்று இருக்கணும். அப்பதான் பிச்சுக்கிட்டு மேல போகும். எப்ப வந்து உங்களுடைய ஆன்ம ஒளிக்கு அந்த தனஞ்சயன் அப்படின்னக்கூடிய வாயுவுக்கு அந்த சக்தி என்பது பத்தவில்லையோ, போதவில்லையோ, அப்ப என்ன ஆகும்னா, மேலே செல்லாமல் சைடு வழியா செல்லும்போது, அடுத்தடுத்த பிறவிகளை இது எடுக்கின்றது. அப்போ உச்சி வழியா உயிர் பிரிஞ்சா மட்டும்தான் முக்தி, மோட்சமே தவிர, காது வழியாவோ, மலஜலம் கழிக்கக்கூடிய வழியாவோ, ஓரளவு கழுத்துக்கு மேல வந்துருச்சுன்னா கூட அடுத்த வாழ்க்கை கண்ணு வழியாவோ, வாய் வழியாவோ, காது வழியாவோ போயிருச்சுன்னா கூட, நீங்க என்னவா வந்து பொறப்பீங்கன்னா, ஒரு யோகியாகவோ, இல்ல வந்து ஓரளவுக்கு ஞானியாவது பிறப்பீங்க. ஆனா அடுத்த பிறவி உண்டு. உச்சி வழியாக பிரம்மாந்திரம் திறந்து வெளியே சென்றால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. எவ்வளவு பெரிய வேலை அது.
இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறதா அது? ஒவ்வொரு கோவிலுக்கு வந்து உள்ள போறீங்க. கோயிலுக்குள்ள போகும்போது பார்த்திருப்பீங்க. துவாரபாலகர்ன்னு 2 பேர் இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? துவாரபாலகர் அப்படின்னு சொல்லி கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஒருத்தர் நிப்பாரு, ரைட் ஒருத்தர் நிப்பாரு. கவனிச்சிருக்கீங்களா? அந்த லெஃப்ட் இருக்கக்கூடிய துவாரமும் ரைட் இருக்கக்கூடிய அந்த துவாரம் அப்படின்றது தான் உடம்பே கோவில்ன்றோம் இல்லையா? அந்த கோவிலுக்குள்ள போகும்போது அது எது வந்து அடையாளப்படுத்துதுன்னா, நம் உடலாகிய இந்த கோவிலை தான் அடையாளப்படுத்துகிறது. அப்ப துவாரபாலகரான லெஃப்ட் இருக்கக்கூடிய துவாரபாலகரும் ரைட் இருக்கக்கூடிய துவாரபாலகர் யாருன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்கள் அண்ணாக்கு அல்லது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குதம், குய்யம் அப்படின்ற 2 ஓட்டை தான் துவாரபாலகர்கள். அந்த 2 துவாரபாலகரை தாண்டி ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா? அது இப்ப அடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன? கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள நுழையக்கூடிய கதவு பூட்டி இருக்கு. 10ஆம் வாசல் என்ட்ரன்ஸ் 10th என்ட்ரன்ஸ் என்ன இருக்கு? பூட்டி இருக்கு. இப்ப நம்ம பயிற்சி பண்ணியோ உருக்கத்துல இருந்தாலோ உடம்பில் சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகும் போது, அசுத்த உஷ்ணம் கிடையாது. நம்ம உடம்புல நார்மலா இருக்கக்கூடிய ஹீட் வந்து அசுத்த உஷ்ணம், பேட் ஹீட், அந்த ஹீட் வரக்கூடாது. சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகணும். இறைநிலையில் உருவாகக்கூடிய ஹீட், அதான் சுத்த உஷ்ணம் சொல்லுவார் வள்ளல் பெருமான். அந்த சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகும் போது மட்டும்தான் இந்த 10ஆம் வாசல் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும். இந்த 2 துவாரபாலகரை தாண்டி இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்குள்ள தானே இறைவன் இருப்பாரு. ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் இறைவன் எங்க இருப்பாரு? கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருப்பாரு. மூலஸ்தானம் சொல்லுவாங்க, அப்படிதானே? அந்த மூலஸ்தானத்துல இறைவன் வந்து இருக்கிறார். அப்போ குதம் குய்யம் அப்படின்றத தாண்டி இந்த 10ஆம் வாசலை அந்த சுத்த உஷ்ணத்தினால் நம்ம சுத்த உஷ்ணத்திலேயே வாழணும். எப்பயும் புருவமத்திகா, நான் ஏன் எப்பயுமே புருவமத்தி கவனம் வைக்க சொல்றேன்? உங்க உடம்புல சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகும். நீங்க கவனம் வைக்க 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 தான் அந்த 10ஆம் வாசல் கொஞ்சமாவது திறக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த பயிற்சி நிலையில இல்லைன்னா மீண்டும் பிறந்து இந்த வேலைக்காகத்தான் அப்புறம் நம்ம வாழ்க்கையே பிறப்பை எடுப்பதற்காக நாம் பிறப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை என்பது வரும். அப்ப என்னன்னா ராஜயோகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ குட்லாடம்பட்டியில ரமணகிரி சுவாமிகள்னு ஒரு சுவாமி வந்து இருக்கிறாரு. ரமணர்கிட்ட வந்து உபதேசம் பெற்றவர், ஸ்வீடன் நாட்டோட இளவரசர். அவர் வந்து அவருடைய போட்டோ ஒன்று இருக்கு. அந்த போட்டோ இப்போ போனீங்கன்னா இருக்குமான்னு இருக்கு. ஆக்சுவலா முதல்ல வெளியே மாட்டியிருந்தாங்க. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்க வந்து காட்டுவாங்க. ராஜயோக கலையில உச்சம் பெற்ற ஒரு நபர். வேதங்கள்லாம் அடிச்சு பிரிச்சு மேய்வார். வேற லெவல்ல பேசுவாப்புல. அவர் மாதிரிலாம் வேதங்கள்லாம் பேச முடியாது. அந்த லெவலுக்கு முதல்ல நார்த் சைடு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா துவைதத்துல இருந்தாரு. துவைதத்துல இருந்து அப்புறம் துவைதத்துல அவருக்கு சரியான தெளிவு நிலை கிடைக்காதனால இறைவன் வேற நம்ம வேறன்னு சொல்லுவாங்க. துவைதத்துல அந்த தன்மையில. அப்புறம் அந்த கான்செப்ட் செட் ஆகாதனால அப்புறம் சவுத்துக்கு வராரு, திருவண்ணாமலை வராரு. அப்புறம் அங்க ரமண மகரிஷி கிட்ட உபதேசம் பெறும்போது துவைதத்தை தாண்டி அத்வைதம், அத்வைதம் இறைவன் நம்மளும் ஒண்ணுதான் சொல்லும். இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீ நானும் கடவுளும் நீயும் ஒண்ணுன்னு நினைச்சுக்காத. ஆக்சுவலா ஒரு அத்வைதத்தை தான் சொல்றாரு. பட் அத்வைதம் நிகழ வேண்டும் என்றால் துவைதத்தில் தொடங்குங்கிறார். முதல்ல இறைவன் வேறு நீ வேறு என்று உன் வாழ்க்கையை ஆரம்பி. அப்பதான் வந்து பார்த்தோன்னா உனக்கு அகங்காரம் வராது. உனக்கான தகுதி வரும்போது இறைவனே சொல்லுவாராம், நீ நானும் ஒன்னாயிட்டண்டா அப்படின்னு அவரே வந்து சொல்லுவாராம். வள்ளலார் அவருடைய குறிப்பில் எழுதும்போது வந்து சொல்றாரு, அவர் துவைதத்துல தொடங்கி, ஏன்னா இறைவன் வேற நான் வேறன்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு வரேன். நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஒன்றுமற்றவன், அறிவற்றவன்ற தன்மையில ஒருத்தன் வளரும்போது அந்த பணிவு தன்னடக்கம் வந்து வருகிறது. அந்த பணிவு தன்னடக்கம் வரும்போது சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாராம். சிவபெருமான் காட்சி கொடுக்கும்போது வள்ளலார் பயந்து நடுங்கி மேலே எந்திரிக்கிறார். அந்த கான்சியஸ்னஸ்ல எந்திரிச்சு, பெருமானே எனக்கு விபூதி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாராம். சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு, உனது உடம்பே திருநீராக மாறிவிட்டது, இனி என்னிடமாடா நீ திருநீர் கேட்கிறாய், இன்னுமா தெரியவில்லை, நீயும் நானும் ஒன்றாகி விட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே வந்து சொல்றாராம். இப்போ இது சிவபெருமான், இப்போ இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இறைவன் வரமாட்டாரான்னு கேட்காதீங்க. நீங்க எப்படி நினைச்சு கூப்பிடுறீங்களோ அந்த ரூபத்துல வந்து காட்சி கொடுப்பாங்க அவங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, நீங்க எதை நேசிக்கிறீங்களோ, சிவபெருமானேன்னு கூப்பிட்டா சிவபெருமான் வருவாரு, பெருமாளேன்னு கூப்பிட்டா பெருமாள் வருவாரு. நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அந்த ரூபத்தில், உங்களுக்கு பிடித்த ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்து வந்து சொல்லுவாங்க. அப்ப நீ நானும் ஒன்னாயிட்டோம்னு சொல்லும்போது கண்களில் கண்ணீர் வருகிறது. இறைநிலையை அடைந்து விட்டார் என்பது வந்து தெரிகிறது. அது வரைக்கும் எல்லாமே வந்து பயணம் தான். அப்போ துவைதத்தில் தொடங்கினால், துவைதம்னா தோன்னு அர்த்தம். தோனா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டுனா என்ன? கடவுள் வேற, நான் வேற.
அத்வைதம்னு என்ன? துவைதம் அப்படின்னா என்ன? ரெண்டு இல்ல. அப்படின்னா என்ன? அப்படி இல்லைன்னு அர்த்தம். அல்ல அப்படின்றோம்ல, அல்ல அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அத்வைதம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இல்ல அப்படின்னு அர்த்தம். அதான் அத்வைதம் இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா என்ன சொல்லுதுன்னா, "ஏய், என்னடா லூசு மாதிரி பேசுறீங்க, கடவுள் வேற நீ வேறயா, கடவுள் நம்மளும் ஒண்ணுதான்." அதை கடவுளே வந்து சொல்லுவார். அது வரைக்கும் அந்த பக்குவம் வேணும். அப்போ இந்த மனமானது ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த குழந்தை. இந்த மனமானது ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்த குழந்தையான இந்த மனமானது ஆன்மாவிலிருந்து பிரிந்து மனமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த மனமானது பக்குவம் பெற்று அமைதி நிலைக்கு மீண்டும் ஆன்மாவுடனேயே சென்று கலக்கும் போது இட் இட் ஹாஸ் ரீச்ட் இட் சோர்ஸ்னு அர்த்தம். அது எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை அது சென்றடைந்து விட்டது. அப்போ எங்கிருந்து வந்தது மீண்டும் அதே மூலத்தை வந்து சென்றடைந்து விட்டதோ அந்த நிலைக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. அந்த ரமணகிரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த உயிர் பிரியும் போது அந்த போட்டோல அவருடைய உச்சந்தலை பிரிஞ்சு ஓப்பன் ஆகி அங்கிருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். கான்சியஸா பிரிக்கிறது. அதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு பயிற்சி அது. நம்மளுடைய ஈஸியான யோக பயிற்சி, குண்டலினி பயிற்சி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனம் ஒடுங்கி மனமானது ஆன்மாவில் லயித்து அப்புறம் அந்த ஆன்மா கான்சியஸா வந்து எக்ஸிட் ஆகும். பட் ராஜயோகம் அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸா உயிர் பிரிகிற அளவுக்கு இருக்காது. பட் கான்சியஸ் எக்ஸிட் ஆக அந்த உயிர் வந்து பிரிகிறது. இப்ப வேலை என்னன்னா, நம்ம எப்படியாவது உயிரை கொடுத்து போராடி இந்த கான்சியஸ் எக்ஸிட்டுக்கு வந்து நம்ம வந்து நமது பக்குவ நிலையை, நமது உடல் நிலையை, மனநிலையை, ஆன்ம நிலையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு டைமும் வெறும் கதை மட்டும் கேட்டுட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு போகக்கூடிய வேலை வந்து கிடையாது. மனிதனா பிறந்த வேலையே என்னன்னா, எப்படியாவது துவாரபாலகரான குதம் குய்யம் அப்படின்ற 2 ஓட்டைய தாண்டி இருக்கக்கூடிய 10வது ஓட்டை அல்லது 10ஆம் வாசல் எனக்கூடிய அந்த வாசலை நமது கவனத்தினாலோ, இல்லது பிறரின் மீது இரக்கப்படக்கூடிய குணத்தினாலோ, நாம் ஆழ்ந்து கவனிக்கும்போது, ஆழமான கவனத்தை நாம் வந்து செலுத்தும்போது, பிறர் நலன் கருதி வாடும்போது, ஒண்ணு உருகுறீங்கல்ல, பிறர் நலன் சாரும்போது, ஒருத்தனை இரக்கத்துல பார்க்கும்போது நமக்கு உருகுதா இல்லையா உள்ளுக்குள்ள? உருகுதுல்ல. எப்போ உருகும்? காமன் டெர்ம்ல உருக்கம்னு சொல்றாங்க. உருக்கம்னா என்ன? உருகுதுன்னு அர்த்தம். எப்போ உருகும்? ரொம்ப சூடாச்சுன்னா உருகும். கரெக்ட்டா? அப்ப உள்ளுக்குள்ள என்ன சூடாகுது? காதலாகி, கசிந்து, உருகி, கண்ணீர் மல்கி. மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு? காதலாகி, கசிந்து, உருகி, கண்ணீர் மல்கி அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, நீங்க பண்ற லவ் இல்ல. சோ கால்ட் லவ் கிடையாது. நீங்க பண்றது லவ்வே கிடையாது. நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டனா, உன்னைய நான் நல்லா பார்த்துப்பேன். என் புள்ளைங்கள நீ பெத்து குடுத்து, என் புள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுனா, உனக்கு நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து போடுவேன். நீ இந்த வேலைய பார்த்துக்க, நான் அந்த வேலைய பார்த்துக்கிறேன். நீ இத பார்த்துக்க, நான் அத பார்த்துக்கிறேன். இது என்ன கருமம் இது? இது காதலா இது? காதல் அப்படின்றது என்னன்னா, சிங்கம் படத்துல சூர்யா சொல்ற மாரி, எங்க அவங்க இருந்தாலும் நெஞ்சுல நெனச்சுட்டு, நெனப்புல வாழ்றது. நெஞ்சுல நெனச்சுட்டு, நெனப்புல வாழ்றது. எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு உருக்கத்தோட நெஞ்சுல நெனச்சுட்டு, நெனப்புல வாழ்றது யாருன்னா, கிருஷ்ண பக்தர்கள வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா, கிருஷ்ண பக்தர்கள் மாரிலாம் லவ் பண்ணவே முடியாது. எப்போ கிருஷ்ணராவே கிருஷ்ணர் எங்க இருக்காருன்னே தெரியாது. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அத உணர்ந்து கிருஷ்ணராவே நெனச்சு, கிருஷ்ணர லவ் பண்ணி, கிருஷ்ணராவே வாழ்றது. தன் வாழ்க்கையவே கிருஷ்ணனுக்காக அர்ப்பணிக்கிறது. லவ் அதான் லவ். குண்டக்க மண்டக்க இருக்கும். அவங்க லவ் எல்லாம் நம்மலாம் எனக்கே அவ்வளவு வருமான்றது வந்து தெரியாது. நம்மலாம் அவங்க கிட்ட வந்து இன்னும் லேர்ன் பண்ணணும். அதான் காதலாகி, கசிந்து, உருகி, கண்ணீர் மல்கி அப்படின்னா, அந்த உடலோ, அந்த உயிரோ, இல்ல அந்த நிலையோ, அந்த ஆன்மாவோ நமக்கு எதுவுமே செய்யலனா கூட, அந்த உயிரை நினைத்து, அதான் காதலாயி, லவ் பண்றது. கசிந்து, அந்த உயிரே நினைச்சு வாழ்றது. அப்புறம் உருகி, உருகணுமா?
உருகணுங்கிறார். அந்த உருக்கம், அந்த காதல் அப்படின்றதாங்க சுத்த உஷ்ணம். இரக்கம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். ஆனா அன்பே சிவமாவது ஆரும் அறியிலார். அப்புறம் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பும் சிவமும் இரண்டென்பரா. கடவுள் வேற அன்பு வேறன்னு பைத்தியாரன் சொல்லுவான், அறிவில்லாதவன். அதான் அறிவிலார். அப்புறம் அன்பே சிவமாவது, அன்புதான் கடவுள்ன்றது ஆரும் அறிகிறார், யாருக்கு வந்து தெரியாது. அப்புறம் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், அன்புதான் சிவம்ன்றத அறிஞ்சிட்டான் அப்படின்னா அப்புறம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்புறம் அன்புதான் கடவுளா உட்கார்ந்து இருந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். பயிற்சி, யோக பயிற்சி செய்தோ, தன்னை சுற்றி தீ வைத்து அதற்குள் நின்று தவம் செய்வதோ, ஊரை விட்டு ஓடி சென்று காட்டுக்குள் சென்று நின்று பயிற்சிகளை செய்வதோ, இதெல்லாம் காட்டிலும் அன்பு, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா உடம்புல அந்த சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்கு தானே, அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தான் பண்றான் ஒரு யோக சாதகன். ஆனால் அதனை காட்டிலும் பல லட்சம் பல கோடி மடங்கு உஷ்ணமானது நீ அன்பாக இருக்கும் போது உனது உடம்பில் தானாக உற்பத்தியாகுங்கிறார் வள்ளல் பெருமான். இதுதான் சீக்ரெட், அவர் கண்டுபிடிச்ச சீக்ரெட். இது வந்து ஒரு பிராக்டிஸாவே பண்ணணும். நீங்க எடுத்தோடனே இப்படி அன்பு காட்ட முடியாது. பாவனை தான் அன்பு என்பது, பாவனை தான். ஆரம்பத்துல நடிக்கவாது ஆரம்பிக்கணும், அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கவாது ஆரம்பிக்கணும். ஒரு சில உயிர்களுக்கு தான் பிறவிலேயே கருணை என்பது வாய்க்கும். எல்லா உயிர்களுக்கும் பிறவிலேயே கருணை என்பது வாய்க்குமா? எல்லா உயிர்களுக்கும் பிறவிலேயே கருணை என்பது வாய்க்காது. அப்போ அந்த கருணை என்பதை பழக்கமாக நீங்கள் பழக வேண்டும். அந்த கருணை என்பதை பழக்கமா நீங்க பழகும்போது உடம்பு எப்பயுமே ஒரு 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 பிளிஸ் மோட்லயே இருக்கும். அதான் உருக்கம். உருக்கம் ஆகும்போது உடம்பு சூடாக இருக்கும். என் பக்கத்துல நின்று இருக்கிறவங்களை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஒரு ஹீட், அனல் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு கூட டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். காது கிட்ட கை வச்சீங்கன்னா, இப்போ கூட அந்த காதை ஒட்டி நீங்க கை வச்சீங்கன்னா தெரியும், காதுல இருந்து அந்த அனல் காற்று வந்துகிட்டே இருக்கும். நீங்க தொட்டீங்கன்னா சரியான சூடா இருக்கும். பக்கத்துல நின்னீங்கன்னாவே அந்த அனல் காற்று என்பது என்னை சுற்றி அடித்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அந்த உருக்க நிலையிலேயே இருக்கிறேன். ஒண்ணு கடவுள் மேல இருப்பேன், இல்ல ஏதோ ஒன்று கொடுக்கிற நிலையிலேயே இருப்பேன், யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்ற அந்த மனநிலையில வந்து இருப்பேன். அப்ப அதுக்கு எகைன்ஸ்டா யாராவது வந்தாங்கன்னா அந்த உயிருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அது பார்வையால கொடுக்கலாம், சிரிப்புல கொடுக்கலாம், தொட்டு கொடுக்கலாம், தொடாம கொடுக்கலாம். புரிதல் இல்லாத உயிர்களுக்கு எப்படி வேணாலும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆயிரும். அப்ப அந்த கொடுக்கும் தன்மையிலேயே இருக்கிறேன்ல, ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்ற அந்த மனநிலையில இருக்கேன்ல, அந்த கொடுக்கும் மனநிலையில் இருக்கும்போது அந்த மனநிலையில் அந்த நேரத்தில் சுத்த உஷ்ணம் என்பது உங்கள் உடம்பில் தானாக உற்பத்தியாகிறது. இதுதான் பிராக்டிஸ். எப்பயுமே உடம்ப சூடா இப்படிதான் வச்சுக்க முடியும் நீங்க. அப்ப அந்த சுத்த உஷ்ணமானது உற்பத்தியாகும் போது, அந்த சுத்த உஷ்ணம் தானாக உற்பத்தியாகும் போது அந்த உருக்கம் என்பது நடைபெறுகிறது. அந்த உருக்கம் என்பது நடைபெற நடைபெற அந்த 10ஆம் வாசலில் இருக்கக்கூடிய சவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தானாக விலகுகின்றது. ஒரு கட்டத்துல டோட்டலா விலகிருச்சு அப்படின்னா நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். எப்ப வேணாலும் உள்ள போய்க்கலாம், அப்புறம் எப்ப வேணாலும் வெளியே வந்துக்கலாம். இந்த 10ஆம் வாசலை திறக்கக்கூடிய இந்த வேலைக்காக மட்டும்தான் இப்போ மனித உடலை எடுத்திருக்கின்றீர்கள். இப்போ இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நமாஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? காலையில எந்திரிச்சோடனே உட்கார்ந்து எத்தனை மணிக்கு பண்றாங்க உங்களுடைய நாட்டுலலாம்? கரெக்டா அந்த 3:55 4 அந்த டைமுக்கு பண்ணிடுறாங்க. அந்த டைம் என்ன டைம்? பிரம்ம முகூர்த்தத்துல பண்றாங்க. பாருங்க நபிகள் நாயகம் எப்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு. குனிஞ்சு குனிஞ்சு நிமிர்றாங்க. எதுக்கு பண்றாங்க? ஒண்ணு அவங்க சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சி செரிப்பதற்காக பண்றாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே யோக ரகசியம்தான். அவங்க கவனிச்சீங்கன்னா நல்லா அந்த தொழுகை பண்றவங்க இந்த இடத்துல வீங்கி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? கருப்பாவே மாறி இருக்கும் இந்த இடத்துல. நல்லா நீங்க தொழுகை பண்ணக்கூடிய இஸ்லாம் பர்சன் நீங்க யாராவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீங்கி இருக்கும். அப்படின்னா என்னன்னா குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறாங்கன்னு அர்த்தம். தரையை தொட்டு தொட்டு எந்திரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 வேளை தொழுகை கம்பல்சரி பண்ணிடுவாங்க.
கம்பல்சரி பண்ணுவாங்க. டெஃபினெட்லி பண்ணுவாங்க. ஏன்? அவங்க வஜ்ராசனத்தில் அமர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? அவங்க உட்கார்ந்திருக்க ஆசனம் எந்த ஆசனம்? வஜ்ராசனம். வஜ்ராசனத்துல அமர்ந்து பேரு தான் இஸ்லாம் மார்க்கத்துல வேற. முஸ்லீம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பண்ணக்கூடிய பயிற்சி யோக பயிற்சி தான். இப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க. இது எல்லாமே பயிற்சி தான். அப்படின்னா என்ன? கஷ்டப்பட்டு அந்த வாசல தொறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அவருக்கு தெரியும் நபிகளுக்கு தெரியும். அது தொறக்கணும்னு தெரியும். அதனால கடவுளை வணங்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. நீ எந்த கோயிலுக்கும் தேவையில்ல. அவரு சொன்னது உண்மைதான். நம்ம ஆளுங்க ஏன் கோயில வச்சிருக்காங்கன்னா, இவனுக்கு போய் சேர்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பழகுறதுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்க ஏதோ ஒரு இடம் வேணும்னு. நம்ம ஆளுங்க கோயில்லயே வாழ்க்கைய முடிச்சுட்டானுங்க. உடம்பு கோயிலுன்றத மறந்துட்டு, கோயில்லயே வாழ்க்கைய முடிச்சுட்டான். அப்போ போய் உட்கார்ந்து, அமர்ந்து, இப்படி அமர்ந்து, ஒவ்வொரு முறையும் குனிந்து, குனிந்து எந்திரிக்கும்போது என்ன ஆகும்? வஜ்ராசனத்துல அமர்ந்து நீங்க தலைய கீழ கொண்டு போய் பாருங்க. உடனே குண்டலினி ரைஸ் ஆகும். நல்லா ஃபீல் பண்ண முடியும் பயிற்சி நிலையில இருக்கிறவங்களுக்கு. உடனே 1 டூ 2 மினிட்ஸ்ல சர்ருன்னு மேல போறது உங்களுக்கு நல்லா தெரியும். நான்லாம் வந்து அஜ்மீர் போய் அஜ்மீர் தர்கால உட்கார்ந்து நான் வந்து தொழுகை பண்ணியிருக்கேன். 4 வேள தொழுகை பண்ணியிருக்கேன். 3 நாள் கன்டினியூவா எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தரு. அவரு இஸ்லாம் மதத்துல தான் இருக்கிறாரு. அவர் பேர் சொல்ல விரும்பல நானு. அவரும் நானும் போய் உட்கார்ந்து அஜ்மீர் தர்கால உட்கார்ந்து தொழுகை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் அந்த சயின்ஸ் என்னன்றது தெரியும். போய் உட்கார்ந்து அந்த அந்த டைம்க்கு கரெக்ட்டா அந்த சந்தியா காலம்ன்ற டைம்ல கரெக்ட்டா உட்காருவாங்க. அந்த ஒவ்வொரு டைமிங் இருக்குல்ல, அந்தந்த டைமிங்ல அந்த ஓரை மாறுற நேரம். அது அவங்க வேற நேம் வச்சிருக்காங்க. பட் நம்மளோட இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஓரை மாறக்கூடிய அந்த நேரத்துல உட்கார்ந்து நமாஸ் பண்றாங்க. குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கும்போது என்ன ஆகுன்னா, கீழ இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றலானது நேரா மேல் நோக்கி ஏறி வரும். பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஸ்பீச்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பில்ல. பழனி பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பேச்சாளர் அவரு. அரசியல்ல இருந்தாரு. அவரோட ஸ்பீச்சஸ்லாம் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, துணிச்சலா அடிச்சு நொறுக்குவாப்புல. அவர மாரிலாம் பேச முடியாது. எல்லாருக்கும் அவர் எல்லாரும் எல்லாருக்குமே அவர ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாகத்தான் வந்து தெரியும். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு யோகி. ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் அவரு. பல பேருக்கு தெரியாது. இறைவனின் அருளை பரிபூர்ணமாக வந்து பெற்றவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணிற்கு தெரியாத சில உயிர்களை மற்றவங்களுக்குலாம் தெரியாத உயிரை இவரு உட்கார்ந்து இங்க இது போகுது, அங்க அது போகுதுன்னு கரெக்ட்டா கணிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாரியான ஒரு பெர்சன் அவரு. உடம்பு சரியில்லன்னு யாராவது வந்தாங்கன்னா, "நல்லாயிருவ போடா" அப்டின்னாருன்னா நல்லாயிரும். எப்படி அவருக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது? ஒரு முறை ஜெயில்ல இருக்கிறாரு. அப்புறம் ஜெயில் சூப்பரண்ட் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஜெயில் சூப்பரண்டோட வேல பார்க்கக்கூடிய இன்னொரு காவலர் ஒருத்தர் போறாரு. காவலர் போம்போது, அந்த காவலர காமிச்சு சொல்றாராம் ஜெயில் சூப்பரண்ட் கிட்ட. "யாரு யாருங்க இவரு? இவருக்கு பின்னாடி ஒரு லேடி வந்து மல்லிகை பூ வச்சுட்டு அமைதியா நடந்து போகுது." அப்டின்னோனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்களாம். இவரு பழனி பாபாவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்க தெரிய வாய்ப்பே இல்ல. அப்புறம் அந்த காவலர கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது. அவங்க குடும்பத்துல ஒரு லேடி சமீபத்தில தான் இறந்து, அந்த லேடி அந்த அந்த பெண் வந்து இறக்கும்போது, அந்த பெண்ணுக்கு இறுதி காரியங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது, அந்த பெண் வந்து பின்னாடியே போது. பாவம் இவர ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. எப்படி தெரியும் பழனி பாபாவுக்கு? கடைசி விவசாயி படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பார்த்திருக்கீங்களா? கடைசி சீன்ல வந்து ஒரு ஷாட் ஒண்ணு வந்து வரும். அந்த படம்லாம் டைம் கிடைச்சா பாருங்க. அந்த ஷாட்ல வந்து கடைசில வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த ஐயர்கிட்ட வந்து ஐயர் இல்ல ஒரு பூசாரி. காட்டோரம், ரோட்டோரம், மலையோரம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூசாரி கிட்ட வந்து விபூதி கேட்பாரு. விபூதிய வந்து வச்சு விடுவாரு. வச்ச உடனே மறுபடியும் விபூதி எடுத்து கையில குடுப்பாரு. விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு. "அதான் குடுத்துட்டியே மறுபடியும் எதுக்கு குடுக்குற?" அப்படின்னு. அங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கா பாரு. "மறந்துட்டியா அவள? அவளுக்கு கொண்டு போய் குடு" அப்படிம்பா. அங்க யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதிக்கு தெரியும் அங்க ஒரு லேடி நின்னுட்டு இருக்கு. ஒரு ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்குன்றது வந்து தெரியும். அப்படின்னா அந்த ஞானி, பூசாரி ஞானியா இருக்காரு. பைத்தியக்காரன், பிச்சைக்காரன்னு நெனச்சுட்டு இருப்போம். நம்ம விஜய் சேதுபதி. அவரு முருகருடைய அவதாரம். முருகர் வந்து உலகத்திற்கு ஒரு சில காரணங்களுக்காக ஒரு பித்த நிலையில வந்து வராரு. வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா, இங்க முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போம்போது, அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து இறந்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஆன்ம ரீதியாக வந்து இருக்கிறது. அந்த ஆன்மாவ வந்து மனிதர்களுடைய கண்களினால் பார்க்க முடியாது. அதுக்காக அது அங்க இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய ஃப்ரீக்வென்சி, அதனுடைய லைட் டென்சிட்டி அந்த லெவல்ல இருக்கக்கூடிய
ஒரு நிலைக்கு நீங்க போகணும். அந்த நிலைக்கு போனீங்கன்னா தான் அதை பார்க்க முடியும். அப்ப அங்க இருக்கிற பூசாரி அந்த பொண்ணை வந்து பார்த்தாங்க, ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கும் போய் விபூதி கொடு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன? அந்த பொண்ணோட பிரசன்ஸ வந்து இவர் வந்து அக்னாலேஜ் பண்றாரு, வேல்யூ பண்றாரு. என்ன அக்னாலேஜ் பண்றாரு? கொண்டு போய் குடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் முக்தி நிலை அடையாம அந்த ஆன்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திருச்சு. நீ எப்படி காணாம தான் போற. நீ போகும்போது இந்த விபூதியை கொண்டு போய் அதுக்கும் கூட அதையும் கூட்டு போன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்றாரு. ஒரு ஞானி அக்னாலேஜ் பண்ணி விபூதி கொடுக்கும்போது அப்படியே விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கைகாலெல்லாம் நடுங்கி அப்படியே கண்ணில் கண்ணீர் வர மாதிரி ஆயிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வார்த்தை டயலாகே இருக்காது, ஒன்லி ரியாக்ஷன்ல மட்டும்தான் இருக்கும். அப்படியே இப்படி கும்பிடும்போது கண்கள்ல கண்ணீர் வர மாதிரி ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேய் இந்த லேடி யாருக்குமே நான் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு, நீ இதை அக்னாலேஜ் பண்ணிருக்கியா? அப்ப அந்த ஞானி விபூதி கொடுக்கும்போது அந்த ஞான நிலையில அவர் இருக்கிறாரு. அதனால அவர்களது கண்ணுக்கு வந்து அந்த குழந்தை வந்து தெரிகிறது. அந்த ஞானி அக்னாலேஜ் பண்ணி விபூதி கொடுக்கும்போது அந்த பொண்ணும் முக்தி நிலைக்கு போயிருது. எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க இந்த ஷாட் எல்லாம். ஒவ்வொரு ஷாட்டும் நீங்க அந்த 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 அதெல்லாம் வந்து பார்க்கும்போது, அப்புறம் ஆரம்ப ஷாட்ல ஒரு ஷாட் ஒண்ணு வந்து ஏன் இந்த கதைய சொல்றேன் நான் சொல்றேன். முதல்ல இந்த கதைய மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆரம்ப ஷாட்ல ஒரு ஷாட்ல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு முருகர் பாட்டு போடுவாங்க. முருகர் பாட்டு போட்டோனே டக்குன்னு அந்த பிளஸ்ஸுக்கு போயிருவாரு. அப்படியே போவாரு. அந்த முருகர் பாட்ட கேட்டோனே அப்படியே ஜாலியா அவன அடிக்க போனவரு கூட மூடு மாறி, மைண்ட் மாறி, கிறுக்குத்தனமா எவனாவது பேசும்போது, முருகப்பெருமானே விஜய் சேதுபதி ரூபத்துல வராரு. விஜய் சேதுபதி ரூபத்துல வரும்போது அந்த நிலையை வந்து அப்படியே கடந்து அப்படியே அந்த பிளிஸ்லயே போறாரு. உருகுது உருக்கம். ஒவ்வொன்றுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க அதை ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா தான் தெரியும். உருக்கம் எப்போ வந்து ஒரு மனிதனுக்குள்ள உருக்கம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கிறதோ அவன் அவன் உடம்பில் சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகிறது. சுத்த உஷ்ணம் உற்பத்தி ஆகும் போது போதை நிலைக்கு செல்கின்றீர்கள். யூ கெட் மை பாயிண்ட்? ஏன் சூடாகுதுன்னா உயிரோட இருக்கீங்கன்றதுக்கு உண்டான ப்ரூஃபே உடல் உஷ்ணம் தான். அந்த உஷ்ணத்தை நீங்க அதிகப்படியா நீங்க நீங்க உங்க காய்ச்சல் ஏன் வருது? காய்ச்சல் வரும்போது என்ன ஆகும்? ஃபீவர் வரும்போது என்ன ஆகும்? உடல் சூடாகிறது. ஏன் சூடாகுது? நீ எங்கேயும் நீ கிழிக்க வேணாம், பேசாம வீட்லயே படுன்னு சொல்லுது. அப்படித்தானே? நாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கசப்பு சுவையாயிருது? நீ கண்டதை தின்னு தொலையாதரா நாயே, நீ தின்னுட்டனா அப்புறம் அதை அரைக்கிறதுக்கு எனர்ஜி பூரா போகும். உன் உடம்பு இப்போ தேவையில்லாத வைரஸ்னால பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ அதை நான் ஹீல் பண்ணணும், எனக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது, அதனால உடம்புக்கு வேலை கொடுக்காதுன்னு படுத்த படுக்கையாக்கிடுது. எதையும் தின்னு தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை வந்து கசப்பு சுவையாக்கிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த மொத்த சூடும் பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது. ஏன் ஹீட் ஆகுது? அவ்வளோ சூடு போய் அதை வந்து ஃபைட் பண்ணுது. அப்போ உஷ்ணம் என்பது உடலிற்கு எவ்வளவு அவசியமான ஒன்று? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்போ அந்த உடல் உஷ்ணமானது அதிகப்படியாக மாறும்போது ஹீல் பண்றதுக்கு வந்து பயன்படுகிறது. இன் தட் சேம் வே நீங்க அதிகப்படியான பக்தியில இருந்துட்டீங்கன்னா உடம்பு சூடாயிரும், உருகுறீங்க. அதிகப்படியான மந்திரம் சொல்லும் போது உடம்பு சூடாகும். இப்ப மேட்ரு என்னன்னா உடம்ப சூடாக்கிக்கிட்டே இருக்கணும். எப்படி சூடாக்குவீங்க? நீங்க 24 மணி நேரம் எப்படி சூடாக்குற நிலையிலேயே வச்சிருப்பீங்க? இப்ப மேட்ரு என்னன்னா உடம்ப சூடாக்கணும். அப்ப இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஹீட் என்னன்னா உடம்பு சூடாக்குறதுக்கு போய் நீங்க நெருப்புல நிக்க முடியாது. 24 மணி நேரம் மெழுகுவர்த்தியில கை வைக்க முடியாது. இல்ல தலையில வந்து நெருப்பு கொளுத்திட்டு சுத்திட்டும் இருக்க முடியாது. அப்ப இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே என்ன? உடம்பு சூடாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ அந்த லவ் அப்படின்னா பல பேருக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த லவ் அப்படின்னா என்னன்னா செக்ஷுவல் டிசையருக்காக வரக்கூடிய லவ் கிடையாது. ஒருத்தங்க மேல இருக்கக்கூடிய பிசிக்கல் அட்ராக்ஷன்ல வரக்கூடிய லவ் கிடையாது. நினைப்புலயே உருகுறீங்கல்ல, காமத்துல வரக்கூடிய ஹீட் கிடையாது. தட் இஸ் டிஃபரெண்ட். காம இச்சையினால வரக்கூடிய சூடு கிடையாது. தட் இஸ் டிஃபரெண்ட். உங்க உடம்பு எப்படி உருகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட அந்த உருக்கத்துல இருக்கணும் அப்படின்னா, அந்த நினைவுல உருகணும். அந்த நினைவு அந்த நினைப்புல உருகணும். இறைவனை நினைச்ச உடனே உருகணும். எனக்கு இப்போ என் குருநாதரை நினைச்சுன்னா பாருங்க, நினைச்ச உடனே உருகுது. உடனே ஃபீல் ஆகுது.
இப்போ நான் அந்த நிலையிலேயே இப்போ நான் அடுத்து லயிச்சுன்னா இப்போ 2 மினிட்ஸ்ல கண்ணீர் வந்துடும் எனக்கு. இது நடிப்புல வர்றது கிடையாது. அந்த உருக்கம் அவரை நினைச்சு அவரை ஃபீல் பண்ணி அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரா, ஐயோ இத்தனை உயிர்களுக்கு இத்தனை சேவை செய்கிறாரே, என்னை சார்ந்து வரக்கூடிய இத்தனை நபர்களுக்கு வந்து அருள் செய்கிறாரே, இவர் எப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றவரா இருப்பாரு, பல உயிர்கள் நல்லா இருக்கணும், பல உயிர்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னும் போது பாருங்க வாய்ஸே கம்மியாயிருச்சு. ஏன்? அந்த அந்த சுத்த உஷ்ணம் அதிகமாகும் போது மனதினுடைய ஓட்டம் குறையும். மனதினுடைய ஓட்டம் குறையும் போது கண்கள் வந்து பாத்தீங்கன்னா அரை கண்களுக்கு போயிடும். கண்கள் அரை கண்களுக்கு போயிரும். நீங்க அப்படியே போதை நிலைக்கு போயிருவீங்க. அது ஒரு தனியான போதை நிலை. அப்புறம் நீங்க இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருப்பது போல தெரியும். ஆனால் இந்த உடம்பு மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்குமே தவிர, உங்க கான்ஷியஸ்னஸ், அந்த கருணை, அந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலையில் இருக்கும். அதனால தான் சொல்றேன், உருக்கத்தில் இறைவனை பார்ப்பது என்பது மிகவும் எளிது. உருக 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 கண்ணுக்கு தெரியாதெல்லாம் தெரியும், காதுக்கு கேட்காதெல்லாம் கேட்கும், பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க, உணராததெல்லாம் உணர்வீங்க, நினைத்து பார்க்க முடியாத அருள்நிலையை உங்களால் அடைய முடியும். இந்த தன்மையில் இருக்கும்போது அந்த 10ஆம் வாசலை அடைத்து இருக்கக்கூடிய சவ்வு அந்த உருக்கத்துல சூட்டுல வந்து உருகி கரையும். தட்டுங்கள் திறக்கப்படும். கர்த்தர் சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? எங்க தட்ட சொன்னாரு? 10ஆம் வாசலை தான் சொல்றாரு. தட்டுங்கள் திறக்கப்படும். அது தட்டி தட்டி தொற அப்படிங்கிறார். அப்புறம் கேளுங்கள் தரப்படும் அப்படின்னா இறைவன் கிட்ட கேளுங்கன்னா எங்கேயோ கேட்கறதில்ல, அங்க கவனம் வச்சு கேளு கிடைக்கும். அப்புறம் தேடுங்கள் கண்டடைவீர் அப்படின்னா என்ன? இந்த பாதையில தேடுறது இல்ல, அந்த இடத்துல கவனம் வைத்து பயிற்சி செய்ய செய்ய, இல்ல உருக்கத்தில் நீங்கள் தேட 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 கண்டடைவீர் அப்படின்னா என்ன? அந்த ரகசியத்தை பார்த்துருவீங்க, இறைவனை பார்த்துருவீங்க, அந்த பேரொளியை நீங்கள் கண்டடைவீர்கள். இதுதான் ரகசியம். இது நம்ம புரிஞ்சுக்காம வாழ்க்கை மொத்தத்தையும் இந்த உலகத்தின் காட்சி ரொம்ப பெருசுன்ற மாதிரியே போய் 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 நம்ம வந்து உயிரை இழந்து விடுகிறோம். டைம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவர்கள் இங்க பெரிய விஷயத்தை வந்து சென்றடைந்திருக்கிறார், சாதிச்சிருக்கிறார். பட் இறைநிலையை அடைந்தாரா என்பது கேள்விக்குறி. அது அவருக்கு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் கமெண்ட் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள், எஸ்ஆர்னோ நேத்து இறந்துட்டார் தெரியுமா? ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு 72 73 வயசு இறந்துட்டார். பாருங்க அவங்கெல்லாம் போயிட்டாங்க. பட் உலகம் பாருங்க அது வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் நானும் எக்ஸிட் ஆகிறதுக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா இறைநிலை அடைஞ்சாங்களான்னு கேட்டா தெரியல, எனக்கு தெரியல. நீங்க என்னை கேட்காதீங்க, என்னை பார்க்காதீங்க. அடைஞ்சாங்களான்னா பதில் இல்லை. இப்ப வரணும். ஒருவேளை அவங்க அந்த சுத்த உஷ்ணத்தினால 10ஆம் வாசலை திறக்காம இருந்தாங்கன்னா, அவர்கள் இப்ப இத்தனை நாள் பாக்கியராஜ் அவர்களும் இத்தனை நாட்கள் வந்து இத்தனை வருடம் பாரதி ராஜா அவர்களும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இப்ப வந்தாங்க, இருந்தாங்க, படம் எடுத்தாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ப போனதுக்கு அப்புறம் இப்ப சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப மறுபடியும் அடுத்த பாடி எடுக்கிறக்காக. ஏன்னா அந்த கர்மத்தை கரைத்து மீண்டும் அடுத்த பிறவியை எடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வரும். நான் விமர்சனம் பண்றேன்னு நினைக்க வேணாம். நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதுதான் நிலைமை. அப்போ வாழும்போதே நீங்கள் நற்காரியங்களை அதிகமாக செய்து உடலில் சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி பக்குவம் பெற்ற ஆன்மாவாக மாறும்போது உடலில் உருக்கம் ஏற்பட்டு காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி காதல் பண்ணி கசிந்து உருக்கமடைந்து கண்ணீர் எப்போது வந்து உங்களுக்கு வருகின்றதோ அப்போது அந்த இறைநிலையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்க வேற என்ன செயல் இந்த உலகத்துல செஞ்சீங்கனாலும் நோ யூஸ். குழந்தைங்க இந்த டப்பா வச்சு விளையாடுற மாதிரி தான், நோ யூஸ். நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இங்க போனேன், அங்க போனேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தை பெத்தேன், நெட் ரிசல்ட் என்னன்னா ஜீரோ, ஒன்றும் இல்லை. ஆனா எந்த அளவுக்கு நான் இரக்க குணத்தில் இருந்தேனோ, எந்த அளவுக்கு இரக்கத்தில் வாழ்ந்தேனோ, எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நலன் கருதி நான் வாழ்ந்தேனோ, எந்த அளவுக்கு பிற உயிர்களின் நான் நலன் கருதி இரக்கத்தில் இருந்தேனோ அதெல்லாம் பாயிண்ட் ஆகி அந்த அளவுக்கு நீங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடனே பலன் கிடைச்சிடும். அந்த பாடி ஹீட் ஆகி பக்குவம் பெற்று அந்த ஹீட்ல 10ஆம் வாசல் திறந்து உயிர் பிரியும் போது அந்த காற்றானது ஆன்மாவுடன் சென்று ஆன்மாவானது இங்கிருந்து எக்ஸிட் ஆயிரும். நீங்க பக்குவம் பெறல அப்படின்னா மலஜலம் கழிக்கக்கூடிய வழியாகவோ காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ கண் வழியாகவோ வெளியே போயிட்டு
நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு தகுந்தாற் போல மீண்டும் அடுத்த பிறவியை எடுக்கும். இது தேவையா? அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்போ உடம்புல எந்தவித டிசாபிலிட்டி இல்லாம மானிடராய் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உடலை வீண் செய்து விடாமல், இப்ப இந்த உடம்புல இருக்கீங்க, நீங்க வந்து இருக்க பெருமை பீத்திக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் இவ்வளவு அழகு, நான் இவ்வளவு சூப்பர் ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன். நீங்க மறுபடியும் வேற பாடி எடுத்தீங்கன்னா நீங்க பெண்ணாவோ ஆணாவோ பிறப்பீங்களானே தெரியாது. முதல்ல மனுஷனா பிறப்பீங்களானே தெரியாது. டீகிரேட் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு. திருமூலர் தெளிவா எழுதுறாரு. திருமூலத்துல திருமந்திரத்துல என்ன எழுதுறாரு? பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய். அப்புறம் நீங்க புழுவா பிறந்துட்டு மறுபடியும் நீங்க எப்ப நீங்க வந்து அப்கிரேட் ஆகி வர்றது மனித உடல் கிடைக்கிறதுக்கு? இது எவ்வளவு டஃபஸ்ட் ஜாப்ன்றது வந்து தெரியுதா? இதை புரிந்து கொண்டு டைம் பாஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஜாலியா இருக்கலாம், தப்பு இல்ல. ஊர் சுத்தலாம், தப்பு இல்ல. பட் அந்த நிலையிலேயே இருக்கணும். இப்போ நானும் ஊர் சுத்துறேன், நானும் ஃபாரின் போறேன், நானும் ஜாலியா இருக்கேன், நானும் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நான் அந்த நிலையிலேயே இருக்கேன் 24 மணி நேரமும். நீங்க என்ன நிலையில இருக்கீங்க? அந்த நிலையில இல்லாம, இரக்கத்துல இல்லாம, நீங்க சுயநலத்தன்மையிலேயே வாழும்போது பாவத்தை சேர்க்கின்றீர்கள். நான் பொதுநலத்தன்மையில் வாழும்போது, அது சுயநலம் போல தெரிந்தாலும் அது சுயநலம் அல்ல. அந்த தன்மையில் இருக்கும்போது, அந்த அக்குமுலேஷன் ஆஃப் கர்மாவை டெஸ்ட்ராய் பண்ணி நிறைய நல்ல செயல்கள் செய்து நிஷ்காமிய கர்மாவாக செய்து அதற்கு எதுக்கும் நான் வந்து பொறுப்பேற்றுக்காம இப்போ தர்மம் செய்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ நான் தர்மம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க கட்டின ஃபீஸுக்கு இப்போ நான் பேசுற சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா? நீங்க எத்தனை எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறது? இப்போ நான் பேசுன சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்க கட்டின ஃபீஸு மேட்ச் ஆயிரும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க மொத்த வீடு, நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வீடு, இந்த பூமியவே பட்டா போட்டு கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ 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 பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, எனது தேவைகளுக்கு தான் உங்கள் ஃபீஸ் வந்து பயன்படுமே தவிர, ஒரு மனித உடலுக்குன்னு இந்த உலகத்துல வாழக்கூடிய சில தேவைகள் இருக்கு. அப்புறம் நான் பண்ணக்கூடிய தான தர்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கு. இப்ப அதுக்கு தான் இந்த உடல் வந்து நீங்க குடுக்கக்கூடிய ஃபீஸ் பயன்படுமே தவிர, எனது நோக்கம் என்ன ஃபீஸை தாண்டி இருக்கு. புரிஞ்சுக்குங்க. அப்ப அதுதான் தர்மம். அந்த நிலையிலேயே இருக்கிறது. எப்போ அந்த நிலையிலேயே நீங்க வந்து இருக்கிறீங்களோ, எப்போ அந்த தன்மையிலே இருக்கீங்களோ, அந்த சுத்த உஷ்ணம் என்பது தானாக உற்பத்தியாகும். பாருங்க, இப்ப சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப என் கையில இருந்து கபகப கபகம் இப்ப சூடு வெளியே போகுது. என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்ப பேசி முடிக்கிறேன். கையில இருந்து அவ்வளோ ஹீட் வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது. அவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்? அந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்திருக்கு. சுத்த உஷ்ணம். உங்க தலையில கை வைக்கும் போது எப்படி அந்த நிலைக்கு நீங்க போறீங்க? சுத்த உஷ்ணம். புருவ மத்தியத்துல கை வச்சு தூண்டும் போது எப்படி அந்த நிலைக்கு போறீங்க? சுத்த உஷ்ணம். அப்போ தர்ம நிலையில் இருக்கும்போது, இரக்கத்தின் வாயிலாக வாழும்போது, இரக்கத்தை மையமாக வைத்து வாழும்போது, இரக்கத்தை பிராக்டிஸ் பண்ணும்போது இறைவன் உங்கள் மீது இரக்கப்படுவார். நீங்க இதை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஒரு நிலையில நீங்க வாழ்றீங்க, கிரீடுல இருக்கீங்க, எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்குவம் பெறாத ஒரு நிலையில இருக்கீங்க. நான் உங்களை சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல, லைஃப்பை என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்ல, கார் வாங்க வேணாம்னு சொல்ல, வீடு வாங்க வேணாம்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல, குழந்தை பெற்றுக்க வேணாம்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது எதுவுமே தடை இல்லை. பட் தடை எதுனா, அந்நிலை தவறுவது தடை. அந்த நிலையில் நீங்கள் உஷ்ணமாக இல்லாத போது அது தடை. அப்ப அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தலையாய கடமை என்பது உங்களுக்கு வந்து இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு வந்து செயல்படுங்கள். எதை வந்து பேசுகின்றீர்களோ அதாகவே வந்து மாறுகின்றீர்கள். கிளியர்? இப்போ நமக்கு எதுக்கு வந்து இந்த பாடி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிறப்பிற்கு அப்புறம் இந்த ஆன்மாவானது உச்சி வழியா சென்றுருச்சுன்னா அடுத்தடுத்த டைமென்ஷன் வந்து போயிடும். அதெல்லாம் இங்கேயே தான் இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி வீடு இருக்கு, டப்பா இருக்குன்றதுனால இங்க இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே இடத்துல வந்து வேற வேற டைமென்ஷன் இயங்கிட்டு இருக்கும். டைம்லாம் கிடைச்சுன்னா கொஞ்சம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் பாருங்க. செகண்ட் பார்ட் அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா புரியும். பல டைமென்ஷன்ஸ், பல உலகங்கள் இங்கே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அது உங்க கண்ணுக்கு வந்து தெரியல. அப்போ உடலானது பக்குவம் பெறும்போது அது வந்து இறைநிலைக்கு வந்து போகிறது. தப்பு நிறைய பண்ணிட்டீங்கன்னா பாதாள உலகத்துல போய் மாட்டிக்கும். ஒருத்தனை பத்தி தெரியாம குறை சொல்றது, வதந்திகளை வந்து பரப்புவது.
அவனை பற்றி தப்பு தப்பாக இல்லை அவளை பற்றி தப்பு தப்பாக பேசி அவர்கள் உயிர்களுக்கு வந்து ஆபத்து விளைவிப்பது, அந்த உயிர் கஷ்டப்படும் போது மனவேதனை அடையும் போது யுவர் அக்குமுலேட்டிங் தேர் கர்மா, புறம் பேசும்போது அந்த கர்மாவெல்லாம் நீங்க சேர்த்துக்கிறீங்க. இப்ப என்ன ஆகும்னா அவ்வளோ கேவலமான நிறைய பாவ செயல்களை செய்யும் போது அதனால அந்த உயிர் வந்து பாதிக்கப்படும் போது இந்த உயிர் பிரிஞ்சு நரகம், நரகம் அப்படின்னா என்னன்னா வாழும்போது நரகம் இருக்கு ஒண்ணு, வேற வேற டைமென்ஷன்ல ஆன்மாக்களை அடைத்து வைத்து விடுவார்கள். சத்தியமான உண்மை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இப்ப இந்த உடல்ல இருக்கும்போது என்ன பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் லேண்ட் ஆவீங்க. ஒண்ணு இங்கேயே சுத்தலாம் அடுத்த பாடி கிடைக்கிற வரைக்கும், இல்ல பாதாள உலகத்துக்கு போய் ரொம்ப கொடூரமான வலி வேதனைகளை அனுபவிக்கலாம். ஆன்மாவும் மனதும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருக்கும் போது ஒரு பெயின் ஒன்று இருக்கும், அந்த பெயினுக்குள்ள போவீங்க. டைம் போறதே வந்து தெரியாது, ரொம்ப பொறுமையா வந்து போகும். வேற வேற உலகங்களுக்கு வந்து போகும்போது அதுக்கப்புறம் நீங்க இறைநிலை அடைவீங்களான்றதே வந்து டவுட். யூ கெட் மை பாயிண்ட்? அது கண்ணுக்கு தெரியலன்றதுனால தயவு செஞ்சு அலட்சியமாக வந்து இருந்து விடாதீர்கள். கரெக்டா எக்ஸிட் ஆயிருச்சுன்னா இறைவனை பார்த்துட்டு இறைவன்கிட்ட போயிடும். வேற எப்படி போச்சுனாலும் தப்பு தப்பா எங்கேயாவது வந்து போய் லேண்ட் ஆயிட்டீங்கன்னா கொடூரமான வலிவேதனைகளை அனுபவித்து காலம் அதிகமாக செல்லாமல் அடுத்த உடல் கிடைக்காமல் நீங்க கடைசி வரைக்கும் உங்க ஆன்மா கரை தேர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போனா கூட போயிடும்.